நீங்க ரெஸ்ட் எடுங்க. கொடைக்கானல் போனீங்களா, இதுக்கு மேல நீங்க எல்லாம் ஃபாரின் ட்ரிப்பா போலாம் டாடி. என்ஜாய் பண்ணுங்க நீங்க, ஓகேவா? அவங்களோட ஆட்சி சரி கிடையாதுங்க, அதனாலதான் தோத்துருக்காங்க, அவ்வளவுதான். எங்க அண்ணன் இதுக்கப்புறம் இந்த 5 வருஷமே எங்க அண்ணன் தான் ஆளுவாரு. இதுக்கு வரப்போ 5 வருஷமே எங்க அண்ணன் தான் ஆளுவாரு. இது நிச்சயமா நாங்க சத்தியமா சொல்றோம். அவருக்கு பின்னாடி நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், இன்னமும் இருப்போம். அவர் பின்னாடி நாங்க எப்ப இருப்போம். என்னைக்கு அவர் கையில வேல் வந்ததோ அன்னைக்கே அவரு வெற்றி நிச்சயமா அதெல்லாம் வருவாரு. ரங்கராஜ் பாண்டே வந்து 10 தொகுதி வந்தாலே நான் இந்த வேலையை விட்டே போயிடுறேன். போ சொல்லுங்க, இப்ப போ சொல்லுங்க. எங்க அண்ணன் வந்துட்டாரு, எத்தனை ஓட்டு வித்தியாசம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. நாங்க அவளோட கால இருந்து எங்களுக்கு உண்மையிலே இந்த எலெக்ஷன் இருந்து ராத்திரி மகள எங்க அண்ணன் ஜெயிக்கணும். நாங்க எல்லாம் ஓட்டு போட்டோம். ஓட்டு போடாம வந்து கடலுக்கு வேண்டிய ஓட்டு போட்டு எங்க அண்ணன் வேண்டிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் வருவாரு, எங்க அண்ணன் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆட்சியில உட்காந்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு. இனி சொன்னதையே செய்வாரு, சொல்லாததையே செய்வாரு எங்க அண்ணா, ஓகேங்களா? இனி வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். டிவிக்கு அது உதிக்காம போதுங்க. இனி எங்க அண்ணன் வெற்றி நிச்சயம். வெளியே கொடி பறக்க ஆரம்பிச்சிச்சு, இனி பறக்கும் தான், ஓகேங்களா? எங்க அண்ணன் சொன்னாரு கத்திரி வெயில், இனிமே யாரும் வெளியே வர மாட்டேன், கத்திரியோட ஒழிக்க வேண்டியதான், ஒழிஞ்சு போச்சு. இனிமே எங்க அண்ணன் நாங்க மேல வென்ட்டோம். இதுதாங்க உண்மையா. இதுதான் எங்க அண்ணனோட வெற்றிக்கு காரணமே. நாங்க ஜனங்க ரசிகர்களும் அவருக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே உண்மையா நேர்மையா நாங்க உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கோம். அந்த அன்பு பாசம் தான் உண்மையிலே எங்க அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் அழுதுருவேன். எங்க அண்ணன் மேல அவ்வளவு உயிர் வச்சிருக்கேன். இது வரைக்கும் வெளிப்படுத்துனதே கிடையாது. நீங்க ரொம்ப வெளிப்படுத்துறேன். எங்க அண்ணனே எங்களுக்கு அவ்வளவு உயிர். சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமத்துல இருந்து எங்க அண்ணனோட ஃபேன் நானு. எங்க அண்ணன் நம்ம விக்கிரவாண்டியில தான் ரொம்ப தூரத்துல இருந்து 2 சேர் மேல ஏறி எங்க அண்ணனை பார்த்தேன். இன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டு வாசல்ல நிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் சத்தியமா ஜெயிப்பாரு ஜெயிச்சுட்டாரு. இனி அவர் தான். இனி யாரும் அவரை அசைக்க முடியாது. நாங்க இனி அப்படி விட மாட்டோம், ஓகேங்களா? ஆவலோட இருக்கோம். 7ஆம் தேதி பதவியேற்கிறா ஆவலோட இருக்கோம். நாங்க ஆவலோட இருக்கோம், காத்துட்டு இருக்கோம். நாங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாருமே அதெல்லாம் சும்மாங்க மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக இந்த சாட்டை முருகன் ஜூலி அவங்களெல்லாம் பணம் கொடுத்து சும்மா பேச சொல்லி கருத்து கணிப்புன்ற பேர்ல அவங்க மேல வர மாதிரி காமிச்சு ரொம்ப ஏமாத்துறாங்க. எங்க அண்ணன் வருவாரு, எங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும். குடும்பமா ஓட்டு போட்டது நாங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க பேசிட்டு எங்களுக்கு தெரியாதுங்களா? எங்க குடும்பத்துல 7 ஓட்டு, என் ஃப்ரெண்டு மூலமா 8 ஓட்டு, எங்க ஃப்ரெண்டு மூலமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலம் 5 ஓட்டு. நாங்க பேசிட்டு எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் ஜெயிப்பாருன்ட்டு. அதே மாதிரி ஜெயிப்பாரு. இனிமே என்னன்னு மக்களுக்கு இனி நிறைய செய்வாரு. மக்களுக்கு நிறைய செய்வாருங்க. மக்கள் இந்த கவலையே பட வேண்டிய தேவை கிடையாது. மக்களுக்கு நிறைய செய்வாரு. நீங்க என்ன சொல்ற, நம்பிக்கையா இருங்க. இன்னும் நம்பிக்கையா இருங்க. ஜூலி எல்லாம் வந்துச்சுன்னா சத்தியமா நான் அடிப்பேன். எங்க அண்ணனை போய் வாடா சொல்ல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? செருப்பத்தை அடிப்பேன் நானு. கண்டிப்பா சொல்றேன். ஜூலியில கருமது வேஸ்ட். அது அசிங்கமா சொல்லுவேன் நானு. ஜூலி வந்து எங்க அண்ணன் முன்னாடி நிக்கிறதுக்கு முடியல. என்ன தகுதி இருக்கு? எங்க அண்ணன் கை காசை விட்டு மாநாடு நடத்துறாரு, எல்லாமே நடத்திட்டு இருக்காரு. அவங்கவுங்க வந்து அந்த அரசியல்ல இருந்து இருக்கிற பணத்தை வந்து செலவு பண்றாங்க. எங்க அண்ணன் சொந்த காசுல இருந்து உழைச்ச காசுல இருந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. நாங்க ஆரம்பத்துல இருந்து எங்க அண்ணன் நாங்க பாத்துட்டு இருக்கோம். யாரும் வந்து எங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியாது, ஓகேங்களா? அந்த ஜூலியா ஒரு ஆளு, ஜூலியை பத்தி பேசி அவளை ரொம்ப ஏத்தி விடாதீங்க. அவளை அப்படியே போடுங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க. அவளை பத்தி தேவையே கிடையாது. பணம் வாங்கியிருப்பாரு கிடையாது. நீ பொம்பளை பொறுக்கி நாயே, நீ ஃபர்ஸ்ட் பேசலாம் பத்தி. எங்க அண்ணன் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பின்னாடி வெற்றி காணுவாரு, சரிங்களா? அவர் அமைதியா இருக்காரு பின்னாடி என்ன ஏளனமா பேசுறீங்க, பின்னாடி முதுகுல குத்துறீங்க, எல்லாம் நாங்களும் பாக்குறோம். எங்க அண்ணாவும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காரு. அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி வெற்றி இருக்கு. அதுதான் இப்ப காமிச்சிருக்காரு எங்க அண்ணா, ஓகேங்களா? எல்லாருக்குமே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி போய் அண்ணாக்கு வந்து நசன்னு பேசுறது பிடிக்காது. அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ற நியூஸ் போட்டானுங்க. நான் அப்பயே நினைச்சேன் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட அவ்வளவுதான். அந்த கரெக்டா ஸ்டார்டிங் வந்து அந்த போஸ்டல் ஓட் மட்டும் கவுண்ட் பண்ணும்போது 50, 54, டிவிக்கு 2. நான் அப்பயே சாதாரண நான் போட்டோ ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ஓட்டு ஏறாலே தாமல்ல போட்டானுங்க. அவ்வளவு பயப்படுதுன்னா ஏன்னா நீங்களே தான் சொல்றீங்க டெலிகாஸ்ட் பண்றோன்னு, அப்புறம் ஓடிடுறீங்க. அதுக்கப்புறம் ஓட்டு பாத்தீங்கன்னா கவுண்டிங் அதிகமாயிட்டே போச்சு. நாங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தோம் ப்ரோ. நிறைய பேர் சொன்னாங்க முடக்கணுமோ
தான் முடக்குனாங்க, ஜனநாயகத்தை முடக்கலாம். ஜனநாயகம் முடக்கிட்டா நாங்க வந்து போடாம போட்டுருவோமா? ஓட்டு போடாம விட்டுருவோமா? சொல்லுங்க. இனிமே நீங்க ரிலீஸ் பண்ணா என்ன என்ஜாய்? பொங்கலா எங்களுக்கு இனிமேதான். ஓகேங்களா? ஆமா, ஓட்டா மாறுங்க. கால் கடந்து நிக்கிற எங்க அண்ணாவை பாக்குறதுக்கு ஓட்டு போட மாட்டோமா? வயசானவங்க எங்க அண்ணாக்காக நாங்க எல்லாமே செய்வோங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய செய்வாரு, இன்னும் நிறைய சொல்லுவாரு. ஒரு ஃப்ரெண்டா போலாங்க. நீங்க ஒருத்தன் வந்து ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள் கிட்ட பேசினாலே இல்ல ஃப்ரெண்ட்றீங்க. ஏங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற பார்வையை வந்து மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தவங்களை நீங்க சொல்லுங்க. ஓகேவா? உங்க முதுகு பின்னாடி எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாருங்க. உங்களோட கலர்லாம் 1000 வரும் பண்ணுங்க. என்னென்னமா பண்ணீங்க. ஆனா நாங்க மக்களோட விடல. அவர் மேல முழு நம்பிக்கையா ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு அன்னைக்கு அண்ணாவை யாரும் அசைக்க முடியாது. ஆமா, அண்ணாவை யாரும் அசைக்க முடியாது. தோத்துட்டாரு, என்ன பண்றது? அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் அவரை தூக்க வச்சுட்டாங்க. வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அதனால டாடி நீங்க ரெஸ்ட் எடுங்க. கொடைக்கானல் போனீங்கல்ல, இதுக்கு மேல நீங்க எல்லா ஃபாரின் ட்ரிப்பா போலாம் டாடி. என்ஜாய் பண்ணுங்க நீங்க. ஓகேவா? இத்தனை வருஷம் நீங்க ஆட்சி. ஐயோ ஆமா, உங்க அக்கௌண்ட்ல 10,000 இருந்தது, உங்க வைஃப் அக்கௌண்ட்ல 40,000 இருந்தது. கொடைக்கானல் போனீங்களா? எவ்வளவு செலவாச்சு சொல்லுங்க. ஹோட்டலுக்கே ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஆமா, ஐயோ இதுல பேலன்ஸ் வேற டாடி கிட்ட வேற எவ்வளவு இருக்கும்னு தெரியல. ஃபாரின் ட்ரிப் வேற நெக்ஸ்ட் போனோம் டாடி. நீங்க அத பத்தி நீங்க யோசிங்க. பென்ஷன்ல போவீங்க. அவரு என்ன அப்பான்னு என்ன ஆசையோட நீங்க கூப்பிடுறீங்க? அவர் தான் சொன்னார். நீங்க மானக்கேடா பாக்குறோம், அசிங்கமா பாக்குறோம்னா சே அப்படின்ற மாதிரி இருக்குண்ணா. அவர் அவங்க டாடி நேம வச்சு ஜெயிச்சாரு. இன்னைக்கு எங்க தளபதிக்கு என்ன அரசியல் பலம் இருக்கு? மக்கள் பலத்தினால எங்க தளபதி ஜெயிச்சிருக்காரு. அதுவே கெத்துங்க. ஐயோ அந்த சோம்பேறி பையன் ஜெயிக்க முடியும். நல்ல ஓட்டு போட்டான்னு நினைக்கிறான். நல்ல ஓட்டு போட்டான். பாவம் கோயம்புத்தூர் மக்களை நினைச்சாரு. எனக்கே மதுரையில நான் சொல்றேன், டிஎம்கே வந்து மதுரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காக்கே 4,000 ரூபாய் கொடுத்தாங்க. 4,000 அப்படியே பணம் அப்படியே அள்ள சொன்ன மாதிரி பணம் வாங்கிட்டீங்க. ஆமா, கோல்டு காயினே 8,000 ரூபாய் டோக்கனே. அதே போல ஆர்கே நகர்ல கூட 1000 ரூபாய், திமுக 1000 ரூபாய், ரெட்டையில 1000 ரூபாய் கொடுத்தாங்க. வாங்கிட்டு 2 பேருக்கும் ஆப் அடிச்சுட்டு நம்ம அண்ணன் நடுவுல நின்னாரு பாரு. எங்க அண்ணனுக்கு ஒரே ஓட்டு போட்டு அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். நாங்க பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் வாங்கணும். நான் வாங்கல, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டு போட்டோங்க அந்த காசுக்கு. தேங்க் யூ சோ மச். எங்களுக்கு Dress நாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க கேஷ் தந்ததுக்கு. கண்டிப்பா இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவர் எப்போ வந்தாரு விக்கிரவாண்டி மீட்டிங் மாநாட்டுல நாங்க பார்த்தோமோ அப்பவே எங்களுக்கு தெரியும். இன்னும் பொம்மை அரசியல் எத்தனை பேர் மக்கள் விரும்புவாங்க உங்களுக்கே தெரியும். எதுவும் பேச தெரியாது. தற்கொலைன்னு சொல்றாங்க. அவங்க கட்சியில தான் நிறைய தற்கொலைகள் இருக்காங்க. எந்த கணக்கு வழக்கு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. பேசவே தெரியாது. ஃபர்ஸ்ட் நிறைய மீடியால பாத்துருக்கீங்க ட்ரோல் பண்ண சொல்ல, முன்னுக்கு பின் முறைப்பாடா பேசுறது. ஒரு நிறைய நான் சொல்லணும்ட்டு அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து 10 தொகுதி டிவிகே ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் இந்த அரசியல் பத்தி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கே ஒரு அது வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர் கூட அவர் மீட்டிங் இது பண்ணிருக்காங்க. அரசியல் சாணக்கியன் அவர் இத மாதிரி கணிச்சது எங்களுக்கே ஒரு இதுதான். இப்படி பேசுறாங்க எல்லாருக்குமே ஒரு எல்லா கட்சியும் நியூட்ரலா தான் ஒரு எல்லா மேடையிலையும் பேசி பார்த்துருக்கோம். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பேசும்போது 10 சீட் கூட வரமாட்டாங்க அப்படின்னாரு. அப்புறம் டே பை டே மாற 15% வருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒரு மேடையில வந்து 15%. அப்புறம் அவரு ஒரு சேனல் வச்சு நடத்துறாரு, சாணக்கியான்ட்டு ஒரு சேனல். அந்த சேனல்ல வந்து 18% வந்து தாவேகா வெற்றி பெறுவாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு மார்னிங் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, 3வது பெரும்பான்மையான கட்சியை தான் வருவாங்க, ஆனா முதல்வராவோ இல்லை எதிர்கட்சியோ வரமாட்டாருனாங்க. ஆனா வந்து தளபதி அதை எல்லாத்தையும் மாத்திட்டாரு. தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்துல அவர் வந்ததுல இருந்து நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே தளபதி உடைச்சிட்டாரு. 234 தொகுதிக்கு ஆட்கள் இல்லைன்னாங்க, வெளியில வர மாட்டாங்க, எல்லாத்தையுமே அவர் உடைச்சிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, எப்படின்னா சர்க்கார் படம் தளபதி நடிச்ச படத்துல அந்த ஒரு சுப்பிரமணியன்ற அந்த அவர் தான் சிஎம், அந்த கேண்டிடேட் கிட்ட சொல்லுவாரு, 234 தொகுதியிலையும் நான் என்னோட கேண்டிடேட் நிக்க வைக்கிறேன். அப்ப அவர் அது கேட்பாரு, உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்காரு, அவ்வளவு பணம் இல்லை, அவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு மக்களை கை கட்டி சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் ரியாலிட்டிலேயே நடந்திருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க சைதாப்பேட்ல இருந்து தளபதியை பார்க்கலாம்னு தான் இங்க வந்திருக்கோம். பட் அவர் இங்க இல்லை. இதுல பெரிய விஷயம் என்னன்னாக்கா, எந்த கேண்டிடேட்டும் ஒரு ஃபேமஸ் கிடையாது. புதுசா வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருமே அரசியல்ல
ரொம்ப பழந்தின்னு கொட்டை போட்டவங்க கிடையாது. அப்படிப்பட்டவங்களாம் வின் ஆனது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுங்களா? மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இனிமே மக்களோட மக்களா இவங்கெல்லாம் கேண்டிடேட்டர்லாம் பணிபுரியணும்னு கேட்டுக்கிறேன். வந்தது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி அண்ணா நகர், விஜயவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் இந்த இடத்தெல்லாம் வந்து டிஎன்கே தான் நல்லா கண்டிப்பா நான் ட்ரிப்ளிகேன் இது வந்து டிஎன்கே தான் வின் ஆயிடுச்சு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னாங்கல்ல, சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டைன்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அது எல்லாமே அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத மக்கள் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஏன்னா அதே சமயம் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், பணத்தால வந்து ஆட்சி அடைஞ்சிடலாம்னு நினைச்சாங்க. ₹10 செலவு பண்ணாம இது வரைக்கும் தாவேகா கட்சி வந்து யாருமே ₹1 மக்களுக்கு வந்து ₹1 பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கிறது வந்து வரலாற்றிலே மிகப்பெரிய விஷயம். எம்ஜி ராமச்சந்திரன் அவரு இருந்த பீரியட்ல கூட இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆனா சோசியல் மீடியாலாம் பேசுறத பார்த்து அவருக்காச்சும் அரசியல் நாலேஜ் இருந்தது. ஏன்னா அண்ணா கூட வந்து அவர் பணியாற்றி இருக்காரு, செயலாளராக இருந்தாரு, நிறைய கணக்கு வழக்கெல்லாம் நிறைய பார்த்துருக்காரு, அரசியல் அவருக்கு தெரியும். ஆனா விஜய்க்கு வந்து அப்படி எதுவுமே தெரியாதுன்றது நமக்கு தெரியாது. மேபி அவங்களுக்கு பின்புலம் யாராவது சொல்லி இருக்கலாம். பட் பிளைண்டா பார்க்கும்போது அவர் ஒரு சாமானியனா தானே வந்தார் அரசியலுக்கு வந்து. மக்களுக்கு அவர் சினிமா துறையில சம்பாதிக்கல, அது ரெண்டாவது. ஆனா மக்களுக்கு வந்து நான் உங்க மூலியமா தான் சம்பாரிச்சேன், நான் சம்பாரிச்ச பணத்தை வந்து மக்களுக்கு செலவு பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு. இன்னைக்கு மார்னிங் தூங்கி எழுந்ததுல இருந்தே இப்போ எல்லாருமே நான் 12th எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் எப்போ ரிசல்ட் வரும்ன்ட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அன்னையில இருந்தே எப்படா ரிசல்ட் வரும்ன்ற மாதிரி தான் எல்லாருமே. நான்ல நிறைய பேர் அப்படிதான் இருந்தாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, தளபதி வந்து எந்த பிரஸுக்கும் எந்த மீடியாவுக்கும் வந்து இது வரைக்கும் பேட்டி கொடுத்ததுல எந்த நிகழ்ச்சியும் பண்ணல. இப்போ சிஎம் ஆயிட்டு கோட்டைக்கெல்லாம் போகணும், பேசணும், இப்போ மீடியா சந்திக்கணும். இது நாள் வரைக்கும் நீங்க பேசுறத பாக்கலையா? இது நாள் வரைக்கும் நீங்க பாக்காததா இப்ப நீமே பார்க்க போறீங்க. இப்போ வின் பண்ணிருக்காரு, இனிமேதான் பேசுவாரு. எனக்கு என்னன்னா பேசணும்னு அவசியமே இல்லையே. எதுக்கு பேசணும்? பிரஸ்ல எதுக்கு பேச்சு, எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? அப்படி பார்த்தா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர் இது வரைக்கும் எந்த பிரஸ்க்குமே அவர் பேட்டி கொடுத்ததே கிடையாது. அவர் பேட்டி கொடுக்காம நம்ம நாடை பார்த்து எல்லா நாடும் பயப்படுறாங்க இல்லையா? பயப்படுற அளவுக்கு அவர் ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து நாடு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வீடு தெரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு அவர் நல்லது பண்ணியிருக்காருல்ல, அதை பத்தி தான் பேசணும். ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த பிரஸ்க்கும் அவர் ரிப்போர்ட் பண்ணி. அதே மாதிரி விஜய் வந்து எதுக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அவரு கொடுக்கவும் தேவையில்லை. எனக்கு கொடுக்காம அது எதுக்காகனா எல்லாருமே நல்ல மாதிரியா கேள்வி கேட்பாங்கன்றது தெரியாது. இப்போ ஒரு சில மீடியால வந்து அவர் என்ன செய்ய போறாருன்றதை பத்தி தான் பேசுவாங்க. சில பேர் வந்து தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணி அவரை நிறைய கேள்வி கேட்டு, இப்போ உங்களையே வந்து கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். என்ன வேணா கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் நல்ல மாதிரியா சொன்னாலும் அதுக்கு ஒரு கேங் வந்து வந்துடும். இல்ல இப்படி எப்படி விஜய் எப்படி இதை சொல்லலாம்னு கேட்பாங்க. இன்னொரு ஒரு சிலருக்கு ஆதரவா பேசலாம், இதை எப்படி சொல்லலாம். அந்த மாதிரி பேட்டி கொடுக்காததே நல்லதுதான். எனக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம். சி ஜோசப் விஜய் எனும் நான், அது எலெக்ஷன் டேட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையில இருந்தே ஆசைப்படுறேன். அதை தாண்டி விஜய் என்னைக்கு கடிச்சு சின்ன அறிவிச்சாரோ அன்னையில இருந்தே அந்த வேர்டை கேட்கணும்ட்டு எல்லாருமே, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஓவரால் ஒரு 2.5-3 கோடி பேர் மக்கள் வந்து கம்பல்சரி அதை வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரூர் விஷயத்துக்கு இப்போ அதுக்கு வந்து நிறைய மீடியால சொல்றாங்க அதுக்கு முழு பொறுப்பும் விஜய் தான் காரணம்ட்டு. அப்படி சொல்லக்கூடாது இல்ல. எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சூதானமா தான் இருந்திருக்கணும். அதுக்கு விஜய் தான் காரணம், போலீஸ்காரங்க காரணம், எதிர்கட்சி காரணம் அப்படின்ட்டு நம்ம யாரையும் திட்டமிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு தற்செயலாக நடந்த விஷயம். அப்படி பார்த்தா செல்வி ஜெயலலிதா அம்மா ஒரு அது கும்பமேளால கூட அவங்க இருந்தவங்க அதை வந்து 21 பேர் மரணம் பார்த்தாங்க. அதுக்கு அம்மா தான் காரணம்ட்டு யாரும் அந்த நேரத்துல குறிப்பிடல. அப்புறம் இப்ப ஏர்ஃபோர்ஸ், இப்ப நம்ம டிஎம்கே பிரிவிலே நம்ம மெரினா பீச்ல ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தா அதுல கூட 7 பேர் செத்தாங்க. அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் யாரும் சொல்லலையே. ஸோ அதுக்காக யாரோட மரணத்துக்கும் வந்து குறிப்பா இந்த கரூர் மரணத்துக்கு விஜய் தான் காரணம்ட்டு சொல்லக்கூடாது, அது தவறான விஷயம். என் பேர் மூர்த்தி காளியப்பன், ஐஐடி கிராஜுவேட், 1980 கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் பெட்ரோல் இன்ஜினியரிங். 30 வருஷம் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனில் வந்து ஓஎன்ஜிஸில் வேலை பார்த்து 2009 ரெவன்யூ பண்ணிவிட்டு அமெரிக்காவில் வந்து சுரங்க ஆராய்ச்சியில் போயிருந்தேன். இப்போ 100 சுரங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் தென் அமெரிக்காவில், சிலி அண்ட் பெருவில். 40 காப்பர் சுரங்கம், லித்தியம் சுரங்கம் 20 சுரங்கம்,
டைட்டானியம், இந்த கிரிட்டிக்கல் மினரல் சொல்றாங்க இல்லையா, அதை டிஃபென்ஸுக்கெல்லாம் தயாரிப்படுவாங்க, பர்மனன்ட் கவர்னர் தயாரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சொல்றாங்க கண்டுபிடிச்சிருக்கேன். அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்காக என்னோட பார்ட்னராக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன் அமெரிக்காவில். என்னோட ஹெட் குவார்ட்டர் வந்து வெர்ஜினியா, அமெரிக்காவில். இப்போ 2 வருஷமா ரிமோட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கார்பரேட் டெவலப் இங்கேயே உருவாக்கி நம்ம தமிழ்நாட்டு இன்ஜினியர்ஸ்க்கு 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதா பிளான் பண்ணி விஜய் தலைவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். இது சம்பந்தமா ஆனந்தோட பேசியிருக்கேன். அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இவங்க கேள்வி எனக்கு கேளுங்க. சார் இப்போ வந்து விஜய் சார் வந்து பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. எப்படி பாக்குறீங்க சார் இந்த வெற்றியை? பெரம்பூர் அவர் ஜெயிச்சது வந்து அவங்க தாயாருடைய ஊர் என்ற ஒரு கட்டத்துல. இதுக்கு முன்ன அரசியல் அவர் ஏற்கனவே வந்து அவர் நல்லது நிறைய பண்ணிருப்பாருன்றது என்னோட ஆதங்கம். அதனால நல்ல எவ்வளவு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு, எத்தனை வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. இந்த எதிர்ப்பு அந்த 2 தொகுதியிலையும் அவர் ஜெயிக்கிறது எதிர்பார்த்தது தான். அது மட்டும் இல்லாம அவர் வந்து கடமை உணர்ச்சி வந்து ஒரு சிம்பிள் மனிதனா இருக்காரு. எல்லோருடைய ஈர்ப்புக்கும் அவர் காரணம். சின்ன குழந்தை கூட விஜயை தெரிஞ்சுக்கலாம் இருக்கு.